ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய முருகரை வழிபடலாமா? பழனிக்கு போகும்போது வெளியே நீ கேட்கணும், என்ன கோலத்துல முருகர் இருக்காரு அப்படின்னு. ஆண்டி கோலமா ராஜ அலங்காரமா கேட்கணும். கேட்டுட்டு ராஜ அலங்காரனா மட்டும்தான் உள்ள போய் பார்க்கணும். ஆண்டி கோலம்னா பார்க்க கூடாது. வரலாற்று சுவடுகள் என்ன சொல்லுது அப்படின்றதுல நம்ம எடுப்போம் பார்த்தீங்களாமா. அப்பதான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவன் பாத்தியானா நீ ஒண்ணுமே இல்லாம பரதேசியா போனா கூட நான் உன்னை அரசனாக்கிடுவேன் அப்படின்றதுக்காக தான் பரதேசி கோலமும் போட்டிருக்கா, அதாவது ஆண்டி கோலமும் போட்டிருக்கா, அதே மாதிரி அரச கோலமும் போட்டிருக்கா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரியாதவங்க ஆண்டி கோலத்தை பார்க்காதீங்க அப்படின்றாங்க. துணை அதிசயங்களை செய்யக்கூடிய அந்த பழனிமலை முருகனை இப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது. அதீத ஞானம் வேணுமா, நீ ஞான தண்டாயுதப்பாணியே பாரு. எனக்கு எதுவுமே இல்லையா, நீ பழனிமலை முருகனை பார். எனக்கு வசதி வேணுமா, நீ பழனிமலை முருகனை பார். எனக்கு வசதியெல்லாம் இருக்கு, நிம்மதியே இல்லையா, பழனிமலை முருகனை பார். யார் ஒருத்தர் காவடியை தூக்கி முருகனை வழிபாடு பண்றாங்களோ அவங்க முருகப்பிரானை அடைய முடியும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு.